ஆகா என்ன ஆனந்தம், ஆகா என்ன ஆனந்தம், இயேசு என் மேய்ப்பராய் வந்தார். ஆகா என்ன ஆனந்தம், ஆகா என்ன ஆனந்தம், இயேசு என் மேய்ப்பராய் வந்தார். நான் தாட்சி அடையேன், இனி வெட்கம் அடையேன். நான் தாட்சி அடையேன், இனி வெட்கம் அடையேன். இனி ஒரு போதும் வீழ்ச்சி அடையேன். ஆகா என்ன ஆனந்தம், ஆகா என்ன ஆனந்தம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இன்றைய மன்னாவனுடைய தலைப்பு அதிசயங்களை காணப்படுகிற கர்த்தர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களை காணப்படுகிற தேவனாயிருக்கிறார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு என்றெல்லாம் அழைக்கப்படுகிற வரிசையிலே அதிசயமானவர் நம் ஆண்டவர். அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் அதிசயமானவைகளாயிருக்கிறது. செங்கடலை இரண்டாக பிளந்தார், அதிசயம். யோர்தானை பிரித்தார், அதிசயம். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அதிகமாக போஷித்து 12 கூடைகள் நீதமர பண்ணின ஆண்டவர் அதிசயமானவர். இன்றைக்கும் அவர் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அப்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண வேண்டும் என்று சொன்னார். இதத்திலே நாம் பார்க்கும்போது யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை அற்புதங்களை காண்பீர்கள். அற்புத அதிசயங்களை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை கிட்டி சேர முடியாது. எனவே பரிசுத்தமாய் நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளும் போதுதான் அவர் உங்களுக்குள்ளே வருவார், வாசம் பண்ணுவார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு செவி கொடுத்து நாம் எண்ணுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக காரியங்களை வாய்க்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயமானவரே, எங்களுக்கு எப்போதும் அற்புதங்களை செய்ய நோக்கமாயிருக்கிறவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவரே, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அதிசயங்களை காணப்படுவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேகர் உம்முடைய அதிசயத்திற்காய் காத்திருக்கிறவர் உண்டப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா, ஒவ்வொருடைய மன விருப்பத்தின்படியாகவும் ஒவ்வொரு காரியங்களை நீ வாய்க்க பண்ணி ஒவ்வொருவரை நீ சாட்சியா நிறுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை கண்டுகொள்ளாதவர்களையும் ஆண்டவரை கண்டுகொள்ள பண்ணுவீராக. என்னுள்ள சாட்சியாய் ஒவ்வொருவரை கொண்டு நிறுத்தும்படியாக கர்த்தர்ப்படி செபிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.